ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் அளிக்க போகுதுங்கிறத பற்றியும், அவங்களுடைய பலம் பலவீனம், அவங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிற கருத்து உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு அதிகரிக்கும் வாரமாக இருக்குங்க. புதிய முயற்சிகளால் லாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுங்க. அரசு வேலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி, கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், தொழில் முன்னேற்றம், பணியாளர் பிரச்சனைகளுக்கு தீர்வு, இப்படி நிறைய நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. தாயாருடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். குடும்பத்தில் நிம்மதி, பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மன அழுத்தத்தை குறைக்க இசை கேட்பது நல்லதுங்க. முடிக்கப்படாத வேலைகளை தொடங்குவதில் கவனமாக இருந்துக்கோங்க. அதிக பணிச்சுமை ஏற்பட உங்களுக்கு வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருங்க. ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு ஆறுதல் தருமாறு உள்ளது. தினமும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது மன அமைதிக்கு உதவுவதோடு மட்டுமில்லாமல் விநாயகரை வழிபடுவது தீய வினைகளை அகற்றுமாக உள்ளதுங்க. அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரகாசிப்பார். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காதுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்குங்க. நிர்வாகத்தினர் பாராட்டுகள் உற்சாகம் தருவதாக இருந்தாலும் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுவார்கள். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க. சக வியாபாரிகள் ஏற்பட இடையூறுகள் நீங்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரமாக வருகின்ற வாரம் இருக்குதுங்க. புகுந்த வீட்டு உறவினர் உறவு சுமூகமாகவே உங்களுக்கு காணப்படுதுங்க. அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9, 14. அதிர்ஷ்ட எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 5ங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பாடலை 27 முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதந்தருவது நீரு, புண்மை தவிர்ப்பது நீரு, ஓதத் தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலன்வாயன் திருநீரே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விநாயகரை வழிபட சங்கடம் உங்களுக்கு விலகுங்க. மகம் உங்கள் வேலைகளில் குழப்பம், போராட்டம் என ஏற்பட்டாலும் புத்திசாலித்தனம் வெளிப்படுங்க. வரவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் எடுக்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாகுங்க. எடுத்த வேலை பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். கையில் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. பூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வாரமாக இருக்கு. பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுங்க. ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வாரமாக இருக்கு. உத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அரசு வழி வேலைகளில் வெற்றி உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கும் உயரும். உங்கள் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வீர்கள். எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு நன்மை தீமை கலந்த பலன்களே வருகின்ற வாரங்களில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கடுமையாக இருக்கும். சில இடங்களில் போராட்டமாக இருக்குங்க. உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பதவி உயரும் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகரமாக நேரமாக இது இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் உங்களுக்கு நீங்குங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனை
பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனை லாபம் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்த சரியான நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சிரமமும் வரலாங்க. பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். குடும்ப மேன்மைக்காக பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டுங்க. கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் பெற்று பிரகாசமாக இருப்பார்கள். மிக கவனமாக முதலீடுகளை செய்ய வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கமான பலன்களை கொண்டு வரும். ராகு 7ல் இருப்பதால் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை உருவாகுங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகங்களின் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான திட்டமிடுதலை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள் நல்ல மாற்றங்களும் வாய்ப்புகளும் தேடி வரும் வாரமாக இருக்கு. முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானத்தில் சேர்ந்துள்ளார்கள். இதுவரை சுணங்கி கிடந்த யோசனைகள் உங்களுக்கு விறுவிறுப்பு அடையுங்க. கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வருங்க. மண்மனை, பூமி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உள்ளது. சொத்துக்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் அகலுங்க. அது மட்டும் இல்லாமல் அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு அரசின் சலுகையால் இருப்பிடம் கிடைக்கும். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா தனித்தன்மையுடன் மிளிர்வீர்கள். தொழிலில் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் வாரமாக இது இருக்கு. சுய ஜாதக ரீதியாக தசா புத்தி சாதகமாக இருந்தால் நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையுடன் இணைந்து புதிய கூட்டு தொழில் முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாங்க. உடன் வேலை பார்ப்பவர்களால் ஏற்பட்ட கௌரவ குறைவு உங்களுக்கு அகலுங்க. குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்க்க உகந்த காலமாக இது இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட பொருள் கிடைக்கலாங்க அல்லது பண வரவும் அதிகரிக்கும். சுவாமி ஐயப்பனை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மகம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்தும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி உண்டாகும் வாரமாக இருக்குங்க. சுப காரியங்களுக்கு வீடே விழா கோலமாக காணப்படும். திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும். வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு பணியாளர்கள் எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் நாளாக இருக்குங்க. வீரம் பொங்கும். தங்கள் சேவைகள் அனைவராலும் போற்றப்படுவதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இசை ஆர்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசை மலையில் நனைவீர்கள். பூரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குங்க. புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கேளிக்கை ஈடுபாட்டால் மகிழ்ச்சி, பந்துகள் வரவால் உற்சாகம் மற்றும் மகான்களின் தரிசனம் ஆகியவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பணியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அல்லது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. குழந்தைகள் செல்வங்கள் மூலம் மனக்கலக்கம் மற்றும் அவமானம் ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. தெய்வ தரிசனத்தில் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதியும் நிலவுங்க. வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும் வாரமாக இருக்கு. உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட உள்ளது. தொழிலில் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குதுங்க. வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரம் 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா அனைத்திலுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீர்கள். சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாரா பணவரவு ஆகியவை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினரிடையே ஓரளவே ஒற்றுமை நிலவக்கூடியதாக இருக்கு. அரசு சம்பந்தமான வேலைகள் மற்றும் தந்தை வகை உறவுகளால் தொல்லைகள் ஏற்படலாம். புதிய தொழில் முயற்சிக்காக எதிர்பார்க்கப்படும் வங்கி கடன் மற்றும் உதவிக்கடன் சிரமத்திற்கு பின் உங்களுக்கு கிடைக்குங்க. அரசு உதவியுடன் பணவரவு இருக்கக்கூடியதாக இருக்கு. 6வது சினம் என சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும். உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்குங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுது, அவங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் பற்றியும் இந்த வீடியோ பதிவில் உங்ககிட்ட நான் முழுசாக சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.